ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ஸ்வீட்டான ரெசிபி செய்யறதுக்கு வாழைப்பழம், பால், முட்டை இந்த மாதிரி வீட்டில் உள்ள பொருட்கள் மட்டும் இருந்தால் போதுங்க. ஸ்வீட் வந்து ஈஸியாக செய்யலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு 2 வாழைப்பழம் நல்லா கனிஞ்சதாக எடுத்துக்கலாங்க. இதை தோலை உரிச்சிட்டு வாழைப்பழத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு இது மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க. வாழைப்பழத்துல ஸ்வீட் இருக்கிறதுனால நம்ம 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துனா போதும். பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கலாங்க. முட்டையை ஊற்றின பிறகு நல்லா விஸ்க் அல்லது ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பீட் பண்ண பிறகு பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் 2 கிளாஸ் எடுத்துக்கிறேங்க. நல்லா திக்கான பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் ஸ்வீட் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ பால் ஊற்றின பிறகு இதையும் மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாசனைக்காக ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் வாழைப்பழ பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறோம், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது கேக் பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி பவுல் அல்லது டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பழ மிக்ஸை இதில் ஊற்றிக்கலாங்க. இதை எப்பவும் போல் கேக் பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம குக்கரில் இன்னைக்கு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண பிறகு இந்த ஸ்வீட் எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க. இதை ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது குக்கர் மூடியில் கேஸ்கெட்டு விசில் போடாமல் இது ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி ஸ்டிக் அல்லது கம்பி இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா இதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது வெளியே எடுத்து வச்சுட்டு 10 நிமிஷம் ஆறின பிறகு இந்த மாதிரி கத்தியில் ஓரங்கள் எடுத்து விட்டுக்கலாங்க. எடுத்து விட்ட பிறகு ஒரு தட்டு வச்சு கவுத்தி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை புட்டிங் கேக்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு வாழைப்பழம்னா பிடிக்காதுங்க. இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வாழைப்பழம், முட்டை, பால் இந்த மாதிரி ஹெல்த்தியானதெல்லாம் இருக்கிறனால குழந்தைகளுக்கும் ரொம்ப ஹெல்த்தி தாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான டெசர்ட் புட்டிங் கேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்க, நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுது. வாவ், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த ஸ்வீட்டை உங்களுக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு இருக்கா? உடனே உங்கள் வீட்டில் வாழைப்பழத்தை எடுத்து இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குதுங்க. உடனே இந்த டெசர்ட் புட்டிங் கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.